அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தரேன். இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு 2 பேருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஒருத்தர் வந்து பாலசுப்ரமணியம், இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா K+ காளியப்பன். ஒருத்தர் வந்து சேலம், ஒருத்தர் வந்து காரைக்கால். ஒரு 2 பேருக்கு வந்து நான் மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்ட்டி போர்டு வந்து நம்மக்கிட்ட வந்து பண்ண சொல்லி நம்மளை ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கேட்டவங்க அவங்க 2 பேர் தான். அவங்க 2 பேர் கட்டினது தான் நம்ம இந்த பார்ட்டி போர்டு வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நிறைய நண்பர்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா ஒரு சேலத்தில் நிறைய நண்பர்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து அவர் K+ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து அதிகமாக ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்பார். பிடி போர்டும் தனியாக அவர் ஆல்ட்ரு பண்ணி தான் கேட்பார். பார்ட்டி போர்டு அந்த மாதிரி தான் கேட்பார். அப்படி அவர் கேட்குறப்போ நம்ம ஆல்ட்ரு பண்ணது தான் இந்த போர்டு. பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கெயின் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டார். ஒரு சிறிய ஆடியோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கன்டினியூ பண்ணலாம். காப்பிரைட்ஸ் வர காரணனால சாங்ஸ் வந்து விட்டு தான் ப்ளே பண்ண முடியும், தொடர்ச்சியாக ப்ளே பண்ண முடியாது. அவங்க வந்து நம்மகிட்ட என்ன கேட்டாங்கன்னா போர்டு போட்டு கொடுக்குறப்போ ஆனால் கெயின் வந்து ரொம்ப அதிகமாக கெயினை கொஞ்சம் லோ பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வால்யூம் தூக்கினாலும் எரியாத மாதிரி கெயின் வந்து லோ பண்ணி தான் கொடுத்தோம். அப்படி பண்ணுறப்போ ஷார்ப்னஸ் கொஞ்சம் குறைஞ்சதாக சொல்லி கேட்டுட்டு இருந்தார். திரும்ப அவர் கேட்டதுக்கு திரும்ப நம்ம ரெடி பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 4வது அப்டேட் பண்ணிட்டோம் இந்த பார்ட்டிலே அதே சர்க்யூட்லேயே தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்னஸ்ஸு கிளாரிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. கெயினும் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது. ஆனால் வந்து ஃபுல்லாக தூக்குறப்போ இறைச்சலாக இருக்காது, நல்லா கிளியராக இருக்கும். அதேமாதிரி இது நம்மளோட NC-BT தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நான் NC-BTயில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்லாம் வைக்கல, அதுக்கு நிறைய ஜம்பர் அடிச்சிருக்கேன். பேஸ் ஃபுல்லாகவும் ட்ரிபிள் ஃபுல்லாகவும் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடி போர்டில் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் எந்த இடத்துல உங்களுக்கு ஏறணும் அந்த இடத்துல நல்லாவே ஏறும், ட்ரிபிளும் நல்லாவே ஏறும். அதை பஸ்ஸில் கேட்குறப்ப எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா அவுட்டர் ட்ரிபிளும் கிடைக்கும். பேஸ் ஒரு சப்வூஃபர் வச்சா எப்படி இருக்கும், அதில் ஒரு 60% நல்லாவே பேஸ் கிடைக்கும். ஆனால் வந்து ஸ்பீக்கர் உதறாது, ஸ்மூத்தாக இருக்கும் பேஸ் வந்து. அது மிட் பேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதுமாதிரி நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்பெட்டுக்கும் டிரான்சிஸ்டருக்கும் வித்தியாசம் தெரியாது, எல்லாத்தையும் மாஸ்பெட்னு சொல்லி கேட்குறீங்க. அதுமாதிரி வீடியோவில் சொல்கிறவங்களும் வந்து டிரான்சிஸ்டர் மாஸ்பெட்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது மாஸ்பெட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு, ட்ரெயின், சோர்ஸ்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகுறது. டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எமிட்டு, கலெக்டரு, பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகுறது. ஃப்ரெண்ட்ஸ் 52001943 இல்லை வேறு எந்த டிரான்சிஸ்டர் இருந்தாலும் டிரான்சிஸ்டரை பொறுத்தவரைக்கும் டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு பேஸ்டு ஒர்க் பண்ணக்கூடியது. மாஸ்பெட் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடியது. நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டருக்கும் மாஸ்பெட்டுக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாதவே எல்லாமே மாஸ்பெட்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து டிரான்சிஸ்டர் வந்து கரண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணோம், மாஸ்பெட் வந்து வோல்டேஜை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். அதனால் வந்து அதுக்கு டிஃப்ரெண்ட் வந்து பயங்கரமாக இருக்குது, வேரியேஷன். என்கிட்ட வந்து மாஸ்பெட் வந்து என்கிட்ட கையில் இல்லை, அதனால் வந்து அதோடைய ஃபோட்டோனா உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறேன் வீடியோவில் இருந்து, அது உங்களுக்கு நான் இதில் அப்லோட் பண்ணி விட்றேன், பாருங்கள் ஜாயின் பண்ணி. நிறைய நண்பர்கள் வந்து வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்பெட்னு சொல்கிறீங்க, டிரான்சிஸ்டர்னே சொல்லுங்கள், மாஸ்பெட்னே சொல்லுங்கள். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நோட்டில் ட்ராயிங் பண்ணி பாருங்கள். இது வந்து டிரான்சிஸ்டர். இந்தமாரி முதல்ல நல்லா தெளிவாக ட்ராயிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாட் பிசியில் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்யூட்டாக டிசைன் பண்ணி போர்டாக வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது உண்டான ஒரு ட்ராயிங்கு. இது வந்து ஐசிக்குள்ளார இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் ஒர்க் பண்ணுறது எப்படின்றது உண்டான ஒரு ஸ்கெமாட்டிக் டயக்ராம் தான். இந்த மாதிரி நீங்கள் நோட்டில் வரைஞ்சி இதை தெளிவாக மனப்பாடம் பண்ணி வரைஞ்சி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியர் ஆன பிறகு டாட் பிசியில் போட்டு பாருங்கள். இல்லை நீங்கள் அட்டை வச்சு கம்பியில் பாருங்கள், மேலோட போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச சர்க்யூட் பண்ணி டிசைன் பண்ணி போர்டை கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்ட்டி ஆடியோ போர்டு வரக்கூடிய ஒரிஜினல் சர்க்யூட்டு. ஆனால் வந்து அதில் வர ஸ்கெமாட்டிக் இந்த மாதிரி வராது. இது புரியணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி ஐசியாக மேலே வரைஞ்சிருக்கேன், உங்களுக்கு புரியணுன்றதுனால.
இப்படி அதாவது எந்தெந்த பின்னுக்கு என்னென்ன வேல்யூ யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அதில் வருது பாருங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்குள்ள கெயின் வந்து ஹெவியாக இருக்குது, ஆனால் ஈட்டிங் கம்மியாக தான் இருக்குது. கெயின் ஒரு பாதி வால்யூம் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரியாக நாய்ஸ் வருது. நம்ம அதில் எவ்வளோ ஆல்ட்ரு பண்ணி இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும். புரிதல் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம், பண்ணலாம். உங்களுக்கு ஐசிடி ஆப்பாம் காமிச்சாலே அதோடைய அந்த ஆப்பாமுடைய ஐசி இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி 8 பின்னு வரலாம், இல்லை 14 பின்னு வரலாம், இல்லை எக்ஸட்ரா அதிகமாக கூட வரலாம். இதுக்குள்ளார வரக்கூடிய ஆப்ரேஷன் அமளிபருடைய சிம்பிள் தான் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நண்பர் ஒருத்தர் வந்து எஸ்டிகே ஐசிக்குள்ளார வர இது எப்படி வருதோ அதேமாரியே போட்டு ரெடி பண்ணி கொடுங்க எனக்கு சொல்லி போட்டு கேட்டிருக்காரு. அவர் செலத்தை சொந்த நண்பர் ஒருத்தர். அதுக்காக நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கோம். இதுதான் எஸ்டிகே ஐசிக்குள்ளார இப்படி தான் வந்து டிரான்சிஸ்டர் இருக்குது. அதை நம்ம இப்போ வரைஞ்சிருக்கிறோம். இன்னும் நல்லா தெளிவாக பார்த்து நமக்கு புரிதல் வந்த பிறகு இதை .pcல போட்டு பார்த்துட்டு ஆடியோ ஓகேனா உங்களுக்கு அது ஒரு வீடியோவை போடுறேன். இப்போ நம்ம அந்த பார்ட்டி பவர் பேட்டில் உங்களுக்கு ஆடியோ சாங்ஸ் ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். எவ்வளோ குவாலிட்டியாக வந்துடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நண்பர்கள் வந்து ஹெட்செட் போட்டு கேளுங்க. நம்ம வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுல நேச்சுரலாக எடுத்து அப்படியே போகிற வீடியோ தான். எனக்கு இந்த ரூமுக்குள்ளே கேட்குறப்போ ஒரு இசை கச்சேரியில் கேட்குறப்போ எப்படி இருக்குமோ அந்த ஒரு எஃபெக்டில் அந்த ஒரு ஃபீல் இருக்குது. அதேமாரி இந்த வந்து நார்மலான ஒரு சாங்ஸ் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே சாங்ஸ் தான் டிஜேவில் வர சாங்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அந்த சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த கேபிள் எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. வேறு ஒரு மொபைல் மூலிமா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். அந்த மொபைல் மூலிமா அதை நான் உங்களுக்கு அதுவும் காட்டுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்யூட் வந்து நிறைய நோட்டில் வரைஞ்சிருக்கோம். எல்லாத்தையுமே நம்ம வந்து செயல்படுத்த முடியாது, எல்லாம் ஒர்க்கும் ஆகாது. சில ஒர்க் ஆகும், சில ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி நம்ம நிறைய நோட்டில் வரைஞ்சி தான் நம்ம வந்து அதான் நம்ம நல்லா ட்ரையல் பார்த்து தான் நம்ம வந்து சர்க்யூட் நம்ம ரெடி பண்ணுறோம். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து நம்ம முத பண்ணுறப்ப பண்ணது, இப்போயும் வரைஞ்சி தான் பண்ணுறோம். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.